வணக்கம் நண்பர்களே. இன்றைய தமிழகம் மற்றும் இலங்கையின் வானிலை தகவலை உங்களோடு நேரடியாக பகிர்ந்து கொள்கின்றேன். இன்றைய தினம் காலை 6 மணி முதல் தமிழகம் இலங்கையின் ஒரு சில இடங்களில் லேசான மழை எதிர்பார்க்கலாம். கடந்த ஒரு சில நாட்களாகவே தமிழகம் இலங்கையில் பரவலாக பகல் நேர வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 முதல் 3 டிகிரி அதிகரித்து வருகின்றது. இதன் காரணமாக குழந்தைகள், பெரியவர்கள் என அனைவருமே மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி வருகின்றோம். இன்றும் நண்பகல் 12 வரையிலும் பரவலாக தமிழகம் இலங்கையில் வறண்ட வானிலை நிலவதை நாம் பார்க்க முடிகின்றது. மழை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் இன்றைய தினம் பிற்பகல் 1 மணியிலிருந்து தமிழகம் இலங்கையின் அநேக இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழையும், இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையின் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும் பதிவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ரத்தினபுரி, நுவரெலியா அதற்குட்பட்ட இடங்கள் கன முதல் மிக கனமழை பதிவாகக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இலங்கையின் கிழக்கு மாகாணம், தெற்கு மாகாணம், மேற்கு வடமேற்கு மாகாணங்கள் பரவலாக அநேக இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம். மீனவர்களுக்கான தகவலை பொறுத்தவரையில் காலை நண்பகல் வரைக்கும் மழையின் வாய்ப்புகள் மிகவும் குறைவு. மீனவர்கள் பாதுகாப்பாக உங்கள் பணிகளுக்கு செல்லலாம். ஆனால் மாலை வேளைகளில் மழையின் வாய்ப்புகள் இலங்கையில் மிகவும் தீவிரமாக இருக்கும். அதற்கு ஏற்றது போல உங்கள் தொழிலை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். கூடுதல் தகவல்களுக்கு உங்கள் உள்ளூர் வானிலை தகவலையும் நீங்கள் பார்த்துவிட்டு செல்வது மிகவும் வரவேற்கத்தக்கது. மாலை 4 மணி அளவில் தமிழகத்தினுடைய தென் மாவட்டங்கள் புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்கள், மதுரை, சிவகங்கை மாவட்டத்தின் ஒரு சில இடங்கள் தமிழகத்தில் மிதமானது முதல் கனமழையும், இலங்கையில் பரவலாக தேசம் முழுவதற்கும் மழை இருக்கும். குறிப்பாக மேற்கு வடமேற்கு மாகாணங்கள், தென் மாகாண பகுதிகள் பரவலாக அநேக இடங்களில் மழை கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. தொடர்ந்து மாலை 6 மணி அளவில் மீண்டும் இலங்கையில் தொடர்ந்து மழை எதிர்பார்க்கின்றோம். தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் மழை இருக்கும். இரவு நள்ளிரவு வேளைகளில் தமிழகம் இலங்கையில் மழை வாய்ப்பு மிகவும் குறைவாக இருக்கும். தினசரி காலை 6 மணிக்கு நமது சேனலில் தமிழகம் இலங்கையின் வானிலை தகவலை சரியாக கொடுத்து கொண்டிருக்கின்றோம். நிறைய நண்பர்கள் தமிழகம் இலங்கையிலிருந்து தொடர்ந்து நமது தகவல்களை நீங்கள் பார்த்து வருகின்றீங்க. இன்னும் நம்முடைய தகவல்களை உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்திடுங்க. அடுத்தடுத்த நாட்களின் வானிலை நிலவரங்களை சுருக்கமாக பார்க்கலாம். நாளைய தினம் புதன்கிழமை பிற்பகல் 1 மணிக்கு பிறகு இலங்கையினுடைய தென் மாகாணம், மேற்கு வடமேற்கு மாகாணங்கள், ஊவா மாகாணம், சபரகமுவ மாகாணம் பரவலாக அநேக இடங்களில் மழை வாய்ப்பு தீவிரமாக இருக்கும். குறிப்பாக ரத்தினபுரி, ஹட்டன் அதற்குட்பட்ட இடங்களில் மிக கனமழை முதல் அதி கனமழை வரைக்கும் பதிவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. மாலையில் இலங்கை முழுவதற்கும் மழை இருக்கும். தமிழகத்தில் தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம். வியாழக்கிழமை பிற்பகல் 1 மணிக்கு பிறகாக தமிழகம் இலங்கையில் மீண்டும் மழை இருக்கும். தமிழகத்தில தென் மாவட்டங்கள், டெல்டா, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இலங்கையில் பரவலாக தேசம் முழுவதற்கும் மழை எதிர்பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை 24ஆம் தேதி மீண்டும் தமிழகம் இலங்கையில மழையின் வாய்ப்பு இருக்கும். இலங்கையில பரவலாக கனமழை பதிவாகும். இது போன்ற தினசரி வானிலை நிலவரங்களை தொடர்ந்து நம்முடைய சேனலை பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பகுதியின் பெயரை குறிப்பிட்டு தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டும் வானிலை நிலவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. நிச்சயம் நம்முடைய தகவல்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று நம்புகின்றேன். இது போன்ற அடுத்தடுத்த நாட்களின் தகவல்களை தொடர்ந்து பார்த்து பயன்பெறும் நண்பர்களே. இன்னொரு தகவல் மூலமாக உங்களை சந்திக்கின்றேன், விடைபெறுகின்றேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.